ஈடு இணையற்ற நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறவங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாள்ல நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. உன் கரங்கள்ல வேத புத்தகம் இருக்கும் என்று சொன்னால், யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம அந்த அதிகாரத்தை அல்லது இந்த சம்பவத்தை நன்கு அறிந்திருக்கிறோம். மோசே என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து அவனுடைய கரங்கள்ல ஒரு திட்டத்தை ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. மோசேயை அழைத்து ஆண்டவர் தன்னுடைய ஆதீனத்துல வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம். தன் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்துக்குள்ள அடிமைப்பட்டு இருக்கிறது. அந்த ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற கானான் தேசத்துக்கு நேராய் அவர்களை மீட்டு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை மோசேயின் கரங்கள்ல கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த திட்டத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த மோசே யார்? எப்படிப்பட்ட பின்புலம் உடையவன்? அல்லது எந்த பார்வோனை பார்க்கிறதற்காக கர்த்தர் இவனை அழைத்து கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத, அவனை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத 2வது அதிகாரத்தினுடைய சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக புரிகிறது. யாத்திராகமும் 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது என்று சொன்னால், மோசே என்கிற கர்த்தர் அழைத்து தன் திட்டத்தை ஒப்பு கொடுத்த மோசேயை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. மோசே ஒரு எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு கொலைகாரனான மோசேய கர்த்தர் அழைத்து தன் ஆதீனத்துல அவர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை அவன் கைகளில ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. நீ இந்த திட்டத்தை எனக்காக செய்து முடி, நீ என் ஜனங்களை மீட்கிறதுக்காக நீ புறப்பட்டு பார்வோனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அதே 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனங்களை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா 14வது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படியாக சொல்கிறது. மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப எகிப்தியனை கொன்ற இந்த காரியம் அன்னைக்கு தேசத்துக்குள்ள வெளிப்பட்டதுனால, எல்லாத்துக்கும் அந்த காரியம் தெரிந்து போனதுனால மோசே பயந்திருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்குது. 15வது வசனம் சொல்கிறது. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப எகிப்தியனை கொன்ற காரியம் வெளிப்பட்டதுனால மோசே பயந்து போய் இருக்கிறான். இந்த காரியம் பார்வோனுடைய செவிக்கு போனதுனால இப்ப பார்வோனும் மோசேயை கொலை செய்கிறதற்கு வகை தேடி திரிந்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அல்லது இப்படிப்பட்ட கொலைகாரனான ஒரு மோசேயை கர்த்தர் அழைத்து அவன் கரங்களில தன் ராஜ்யத்தினுடைய திட்டத்தை அவன் கரங்களில் ஒப்பு கொடுத்து, நீ இந்த காரியத்தை எனக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறத பார்க்க முடிகிறது. எந்த பார்வோனை பார்த்து அவன் பயந்து அவன் கொலை செய்து விடுவானோன்னு சொல்லி அவன் ஓடினானோ, அதே பார்வோனை நீ போய் சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து திட்டத்தை ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியத்தை யோனாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நேரா நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோனாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல யோனாவை கர்த்தர் எப்படி அழைக்கிறார், அல்லது யோனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில யோனாவினுடைய கைகள்ல கர்த்தர் திட்டங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா, யோனாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் எப்படியாக சொல்கிறது. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. யோனா ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆனா யோனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை விட்டு அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு தேவ சத்தத்தை விட்டு விலகி ஓட எத்தனிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறத இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. யோனாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் எப்படியா சொல்கிறது. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான் சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப
ஆண்டவர் யோனாவை அழைத்து அவன் கரங்கள்ல ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். நீ போய் நினிவேக்கு சுவிசேஷத்த சொல்லணும். அந்த ஜனங்களோடு கூட நீ பேசணும். அவங்கள கர்த்தரண்டையில நடத்தணும். அவங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய பாவம், அக்கிரமம் என்னிடத்துல வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லி, யோனாவின் கைகள்ல கர்த்தர் ஒரு திட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறார். ஆனா யோனா அதற்கு எதிர் திசையில அல்லது அதற்கு மாறான திசையில அவன் பயணிக்கிறத பார்க்க முடிகிறது. 3வது வசனம், அது ஏன் அவன் தர்ஷீஷுக்கு போனான் அப்படிங்கிறத அந்த வசனம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி யோனா ஓடுகிறத பார்க்க முடிகிறது. தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போனான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்கணும். அப்ப யோனா தர்ஷீசுக்கு போகிறதற்கான எந்த வேலையும் இல்ல. அவன் போகிறதற்கான ஒரே ஒரு நோக்கம், தேவ பிரசன்னத்திலிருந்து அல்லது இந்த திட்டத்திலிருந்து நினிவேயை சந்திக்கிற இந்த பணியிலிருந்து கர்த்தர் அவன் கையில ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்திலிருந்து விலகி ஓடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக அவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போகிறத பார்க்க முடிகிறது. ரொம்ப துணிகரமாய் அல்லது இன்னும் ரொம்ப ஒரு பிரயத்தனம் எடுத்து தேவ பிரசனத்தை விட்டு தேவ திட்டத்தை விட்டு அவன் வெளியேற எத்தனிக்கிறத பார்க்க முடிகிறது. அவன் தர்ஷீசுக்கு கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அதற்காகத்தான் அவன் போனான் அப்படிங்கிறத அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா நமக்கு காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட யோனா பின்னாடி வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, எந்த எக்ஸ்டெண்டுக்கு அல்லது எந்த எல்லைக்கு போகிறான்னா, யோனாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தா, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஒரு பெரிய அலைய அல்லது ஒரு பெரிய கொந்தளிப்ப கர்த்தர் கட்டளையிடுகிறார். அது நிமித்தமா அந்த படகு அல்லது அந்த போட் அதுக்கு மேல பயணிக்க முடியாதபடிக்கு அவனுடைய பயணம் தடைபடுகிறத பார்க்க முடிகிறது. பல்வேறு சூழ்நிலைகள் பின்பாக சீட்டு போட்டு பார்க்கும்போது அந்த சீட்டு யோனாவின் பேர்ல விழுகிறது. யோனா தன் காரியத்தை சொல்லுகிறான். நான் இந்த மாதிரி கர்த்தருடைய மனுஷன் என்னை நினிவேக்கு சொன்னார். ஆனா தர்ஷீசுக்கு நான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த தடை உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும்போது, அவன் எந்த எக்ஸ்டெண்டுக்கு போறான்னு சொன்னா, அவன் சரி நான் நினிவேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இல்ல. என்னை தூக்கி நீங்க கடல்லனாலும் போடுங்க. நான் நினிவேக்கு மட்டும் போமாட்டேன். அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவன் இருக்கான். செத்தாலும் சாவேனே சரி, இந்த திட்டத்திற்கு அவரு கொடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு நான் உடன்பட்டு பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அவன் மரணத்தை கூட சந்திக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவனாக மாறுகிறத பார்க்க முடிகிறது. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். நீங்க என்ன தூக்கி கடலுக்குள்ள போடுங்க. நான் செத்தாலும் சாவேன். ஆனா கர்த்தரின் கையில குடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கிறதற்கு நான் ஆயத்தம் இல்ல அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக அந்த இடத்துல அவன் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இப்படி யோனா பயணித்துக் கொண்டிருக்கிறான். 2வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அவன கடலுக்குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவன் மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அவன் ஒரு 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 ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு அல்லது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு முற்றிலுமாக விலகி ஓடுகிறதற்காக முழுமையாக பிரயாசங்களை எடுக்கிறத பார்க்க முடியும். நான் என்ன வேணா செய்வேன். ஆனா தேவ திட்டத்தை செய்கிறதற்கு, அவர் என் கையில குடுத்திருக்கக்கூடிய திட்டத்தை செய்கிறதற்கு மாத்திரம் நான் உடன்பட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா, தீர்க்கமா அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட யோனாவையும் கர்த்தர் மாற்றுகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காரியம், ஒரு கொலைகாரனான மோசேயை கர்த்தர் அழைத்து தேவ திட்டத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்து அவனை கர்த்தரால நடத்த முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்து நம்ம கைகள்ல அவருடைய திட்டத்தை, அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தை கர்த்தர் கொடுத்து நம்மையும் அதை போல பயன்படுத்த முடியும் என்கிறது தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ திட்டத்துக்கு, தேவ தரிசனத்துக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலிருந்து துணிகரமாய் விலகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய யோனாவை கர்த்தர் அழைத்து அவனை திரும்ப அதே பட்டணத்துக்கு கொண்டு போய் அந்த பட்டணத்தை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அந்த பட்டணத்தை காக்கிறதுக்கு ஆண்டவரால கூடும் என்று சொன்னால், இன்னைக்கும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக, நோக்கத்துக்காக அல்லது நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக விலக அல்லது அதை விட்டு தூரம் பயணிக்க அல்லது விலகி நிற்க எத்தனிக்கக்கூடிய அல்லது அப்படிப்பட்ட நினைவோடு கூட இருக்கக்கூடிய நம்மையும் ஆண்டவரால அவர் என்ன நோக்கத்துக்காக நம்ம அழைத்து நம்முடைய கரங்கள திட்டங்களை கொடுக்கிறதற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதை அவரே நம்மை கொண்டே செய்கிறதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஒரு மனுஷனை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்துல பேதுருவை குறித்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் நமக்கு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 70வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், "நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான்" என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அறையப்படுகிறதற்காக அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில பேதுருவை பார்த்து ஒரு சகோதரி சொல்லும்போது, அங்க பேதுரு சொல்லுகிறான், இந்த மனுஷனை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை பார்த்து அவன் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. 70வது வசனத்துல அவன் எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 72வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது. முதல்ல மறுதலிக்கிறான், இரண்டாவது பிராமிஸ் பண்ணி அல்லது ரொம்ப தெளிவா ஆணையிட்டு அவன் மறுதலிக்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த வசனம் 74வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. மறுதலித்த, ஆணையிட்டு மறுதலித்த, சபித்த, சத்தியம் பண்ணின இந்த பேதுருவ கர்த்தர் பின்னாட்கள்ல கையில் எடுக்கிறத அல்லது பின்னாட்கள்ல கர்த்தர் அவனுடைய கரங்கள்ல ஆதி திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஆதி திருச்சபைக்குள்ள பேதுரு எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறான்ங்கிறத அப்போஸ்தலருடைய நடபடிகள் நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடியும். அப்ப இப்படி மறுதலித்த அல்லது பின்னிட்டு பார்த்த அல்லது சபித்த, சத்தியம் பண்ணின பேதுருவையும் கர்த்தரால எடுத்து பயன்படுத்த முடிகிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு காரியம் இருக்கிறது. கொலைகாரனாக இருந்த மோசைய கர்த்தர் தன் திட்டத்தை கொடுத்து அழைக்கிறதற்கு நடுவுல ஒரு உருவாக்கப்படுதல் இருக்கிறது. 400 வருடங்கள் அடிமைப்பட்டு இருந்த தன் ஜனத்தை மீட்கிறதற்காக ஒரு மனுஷனை உருவாக்குகிறதற்காக கர்த்தர் 40 வருடங்களை எடுத்துக்கொண்டு அவனை உருவாக்குகிறத பார்க்க முடியும். அந்த 40 வருட வனாந்திரம் கொலைகாரனான மோசைய சாந்தமுள்ள மனிதனாக மாற்றி இருக்கிறத பார்க்க முடிகிறது. உலகம் அவனை கொலைகாரனாக பார்த்து கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தர் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க விரும்பினதுனால தன் ஜனங்களை மீட்கிறதற்காக 40 வருடம் வனாந்தரத்துல ஒரு மனுஷனை உடைத்து உருவாக்கி அவனை தனக்கு உகந்த அல்லது தன் திட்டத்தை செய்கிறதுக்கு ஏற்ற வடிவத்துல அவனை உருவாக்கி அவன் கரங்கள திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறத நம்ம வாசிக்க முடிகிறது. அதே மாதிரி நம்ம யோனாவினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, யோனா தேவ திட்டத்துக்கு, தேவ தரிசனத்துக்கு அல்லது கர்த்தர் அவனை நம்பி ஒப்பு கொடுத்த திட்டங்களை செய்கிறதற்கு மனதில்லாதவனாக இருந்த போதிலும் அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறத பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி அந்த 2 காரியத்துக்கு அவன் விலகி ஓடுகிறதற்கும் அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறதற்கும் நடுவுல ஒரு உருவாக்குதல் இருக்கிறது, ஒரு உடைதல் இருக்கிறது, ஒரு நொறுக்குதல் இருக்கிறது. அங்க கர்த்தர் அவனை உருவாக்குகிறத பார்க்க முடிகிறது. மீனின் வயிற்றுல அவன் அமர்ந்து ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. மீனின் வயிற்றுக்குள்ள அவன் உடைக்கப்படுகிறத, அவன் அதற்காக உருவாக்கப்படுகிறத, அவன் சிதைத்து மீண்டும் செதுக்கப்படுகிறத அந்த யோனாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த உருவாக்குதல் தான் ஒரு மனிதனை கர்த்தர் அவங்க கரங்களை ஒப்பு கொடுத்த திட்டங்களை, அவனை நம்பி கொடுத்த திட்டங்களை முழுமையாக தீர்க்கமாக சரியாக செய்து முடிக்கிறதற்கு அவனை நடத்துகிறதாக நம்மளால பார்க்க முடிகிறது. பேதுருவை பார்க்கும்போது பேதுரு சொல்கிறான், மறுதலிக்கிற அல்லது ஆணையிட்டு மறுதலித்த, சபித்த, சத்தியம் பண்ணின பேதுருவ நம்ம எடுத்து வாசித்தோம்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அவனை எந்த காரியம் உடைத்து உருவாக்குறதுன்னு சொன்னா 75வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அன்னைக்கு பேதுருவை மறுதலித்த, சபித்த, சத்தியம் பண்ணின அந்த கடினமான அவனுடைய இருதயத்தை மாற்றின, அந்த இருதயத்தை உடைத்தது எதுன்னு சொன்னா
ஆண்டவர் அவனோடு கூட பேசின அந்த வார்த்தை, அந்த வசனம் அவனை உடைத்ததுனால அவன் மனம் கசந்து அழத் தொடங்குகிறத பார்க்க முடிகிறது. அவனை உடைத்ததுனால அன்னைக்கு அந்த உடைதலுக்கு, அந்த நொறுக்குதலுக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்ததுனால பின்னாட்கள்ல ஆதி திருச்சபையை கர்த்தர் அவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறப்ப, இந்த உடைதலுக்கு, நொறுக்குதலுக்கு அல்லது அவரால நொறுக்கப்படுகிறதற்கு, சிதைக்கப்படுகிறதற்கு, செதுக்கப்படுகிறதற்கு ஒப்புக் கொடுக்காத, தன்னை விட்டுக் கொடுக்காத, தன்னை அர்ப்பணிக்காத எந்த மனிதனுடைய கரங்களிலும் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை ஒப்புக் கொடுக்க முடியாது. கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை ஒப்புக் கொடுக்க முடியாது. எவன் ஒருவன் தன்னை அவருடைய கரத்துல உடைக்கிறதற்கு, நொறுக்குகிறதற்கு, சிதைக்கிறதற்கு, அவரால செதுக்கப்படுகிறதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ, அவனை நம்பி மாத்திரம்தான் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை அவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கரங்களில் தான் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு மனுஷனை கூட நம்ம பார்க்கலாம். யோவானுடைய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனோடு கூட பேசுகிறத பார்க்க முடிகிறது. பேதுருவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. பேதுரு அவனுடைய வசனத்தினால ஆண்டவர் அவனோடு கூட பேசின அந்த வார்த்தை அவன் இருதயத்துக்குள்ள இருந்ததுனால, அந்த வார்த்தை அவனை உடைக்கிறதற்கு அவன் ஒப்பு கொடுத்தது இருந்ததுனால, அந்த வார்த்தை அவனை உடைக்கிறது, மீண்டுமாய் அவன் தெய்வ திட்டத்துக்குள்ளாக வருகிறத பார்க்க முடியும். அவன் கரங்களில் ஆதி திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க ஆனா யூதாஸ் காரியத்து ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து அவரை காட்டி கொடுத்த போதிலும், அவனை வசனம் உடைக்கிற அளவுக்கு அவனுக்குள்ள அந்த வார்த்தைகள் இல்லாது இருக்கிறத பார்க்க முடிகிறது. யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நான் நினைக்கிறேன், ஒருவேளை யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனும் பேதுருவை போல அவனோடு கூட கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்திருப்பான் என்று சொன்னால், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாரே, இதை குறித்துதான் சொல்லி இருக்கிறார். நான் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கேன்னு சொல்லி அந்த வசனம் அவனை உடைக்கிறதற்கு அவன் ஒப்பு கொடுத்திருப்பான் என்று சொன்னால், அவனும் மனம் திரும்பி இருக்கலாம். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். அவனுடைய கரங்களிலும் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை கொடுத்திருக்கலாம். அன்னைக்கு வசனம் தன்னை உடைக்கிறதற்கு அவன் ஒப்பு கொடுக்காததுனால, வசனம் தன்னை உருவாக்குவதற்கு அவன் ஒப்பு கொடுக்காதனால, வசனம் தன்னை செதுக்குகிறதற்கு அவன் ஒப்பு கொடுக்காதனால, கர்த்தருடைய வார்த்தை அவனை செதுக்குகிறதற்கு, உருவாக்குகிறதற்கு, சிதைத்து மீண்டுமாய் உருமாற்றுகிறதற்கு அவனை ஒப்பு கொடுக்காதனால, அவன் தெய்வ திட்டத்திலிருந்து, அந்த ராஜ்யத்தின் திட்டத்திலிருந்து அவன் வெளியேற்றப்படுகிறத, அது புறக்கணிக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த உருவாக்குதலுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர் நம்மை உருவாக்குகிறதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர் நம்மை உடைக்கிறதற்கும், நொறுக்குகிறதற்கும், சிதைக்கிறதற்கும், அவருடைய வார்த்தையினால செதுக்குகிறதற்கும், அவர் நம்மை உருமாற்றி நம்மளை மீண்டுமாய் அவர் விரும்புகிற வண்ணத்தில, அவர் விரும்புகிற வடிவத்தில அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற விதத்துல நம்மை உருவாக்குறதுக்கு நம்மை விட்டுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னா, அவர் நம்மை நம்பி எந்த திட்டத்தையும் அவர் நம்முடைய காலையில ஒப்புக் கொடுக்க முடியாது. நம்பிக்கை இல்லாத இடத்துல அவர் எப்படி அவர் தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை ஒப்புக் கொடுக்க முடியும்? அவர் வெளியேற பெற்ற அல்லது அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்திருக்க நமக்கு ஈவனை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஏற்பட்ட ரட்சிப்பை இந்த உலகம் முழுவதற்கும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த மாபெரும் திட்டத்தை அவர் ஒரு மனுஷனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கணும்னு சொன்னா, அவன் அவரால செதுக்கப்பட்டவனாக, அவரால் உருவாக்கப்பட்டவனாக, அவரால் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒருவருடைய கரங்கள் எல்லாம் கர்த்தர் ஒப்புக் கொடுக்க முடியும். மோசே கொலைகாரனாக இருந்தபோது மோசே அப்படியே அழைத்து ஆண்டவருடைய கரங்களில இப்போ எகிப்து தேசத்துக்கு போய் பார்வோன சந்தின்னு சொல்லல, அவனை 40 வருடங்கள் வனாந்தரத்துல வைத்து அவனை உருவாக்குகிறார். அதற்கு பின்பாக அவனுடைய குணாதிசயங்கள்ல இருந்து, அவனுடைய மாம்சத்தின் கிரியைகள்ல இருந்து, அவன் தன் சுய பலத்தினால, தன் புய பலத்தினால தன் ஜனங்களை மீட்டு விடலாம் என்கிற எண்ணங்களிலிருந்து அவனை முற்றிலுமாக மாற்றி, ஒவ்வொரு நாளும் அந்த 40 வருடங்களும் அவனை உடைத்து உருவாக்கி, அவனை அவர் விரும்புகிற மோசையாய், அவர் விரும்புகிற வடிவத்தில் அந்த மோசையை செதுக்கினதற்கு
கர்த்தர் அவனை அழைக்கிறார். கர்த்தர் அவனுடைய கரங்களில் திட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறார். நீ போ, எந்த பார்வோனை பார்த்து நீ பயந்து அஞ்சி வந்தையோ அதே பார்வோனுக்கு சவால் விடும்படியாய் நீ கிளம்பி போ. எந்த இடத்துல நாம் மரித்து போவேனோ, என்னை கொலை செய்து விடுவார்களோ என்று சொல்லி நீ நினைத்தாயோ, அவர்களை உன் கைகளை நான் ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து அவனுடைய கரங்களில் திட்டங்களை கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி இன்னைக்கு ஒருவேளை நாமளும் அவரால அவரால பயன்படுத்தப்பட முடியாத ஒரு ஒரு நிலைக்குள்ள அல்லது ஒரு பரிசுத்தம் இல்லாத நிலைக்குள்ள நாம இருப்போம்னு சொன்னா, இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை நீளங்களை உடைக்கிறதற்கு, ஆண்டவரை நீளங்களை நொறுக்குகிறதற்கு, உம்முடைய கரத்துல நாங்கள் உருக்குலைந்து போகிறதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல நாங்கள் உருக்குலைந்து போனோம் என்று சொன்னால், எங்களை ஆண்டவரை எங்களை மீண்டுமாய் உருமாற்றி உருவாக்குவதற்கு நீர் நல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரை உங்க கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, நீர் எங்களை செதுக்குங்கப்பா. நீங்க எங்களை நொறுக்கி மீண்டுமாய் நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தின் திட்டத்தை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாய், ஆண்டவரை நீர் எதிர்பார்க்கிற பாத்திரமாய், ஆண்டவரை கத்திரங்களை நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய பகுதியை நம்ம ஒப்புக் கொடுப்போம்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை உடைத்து அவர் தம்முடைய திட்டத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு ஏற்றவர்களாக, உகந்தவர்களாக, நம்மை வணைவதற்கு போதுமானவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு யோனாவுக்கு எப்படி ஒரு 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருளுக்குள்ள ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ள அந்த 2வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது யோனா சொல்லுகிறான், கடலின் அலைகள் என் மேல் புரண்டு வந்ததுன்னு சொல்லுகிறான். அந்த மீன் எத்தனை முறை தலைகீழா புரண்டு ஓடுச்சுன்னு தெரியாது, அந்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதுன்னு தெரியாது, மீண்டுமாய் வெளியே வருவனாங்கிற உத்தரவாதம் யோனாவுக்கு கிடையாது. ஆனா ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான், அவன் செபிக்கிறான், ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிற ஒப்புரவாகிறத பார்க்க முடிகிறது. இந்த ஒப்புரவாகுதல அவன் கடலுக்குள்ள தூக்கி போடுகிறதுக்கு முன்னாடியே சீட்டு அவன் பேரில விழுந்த போது இந்த ஜெபத்தை அவன் செய்திருப்பான் என்று சொன்னால், அவன் உருவாக்கப்பட்ட ஆயிற்று என்று சொல்லி அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருப்பார். ஆனா அந்த இடத்துல சீட்டு அவன் பேரில விழுந்த போதிலோ, சீட்டு அவன் பேரில விழுந்த போதிலோ, இந்த காரியத்துக்கு என்னுடைய பயணம் தடைபட்டு இருக்கிறது, தர்சீசுக்கு போய் என்னுடைய பயணம் தடைபட்டு இருக்கிறது, நான் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி அறிந்த போதிலோ, அந்த இடத்துல அவன் உடைகிறதற்கு ஒப்பு கொடுக்காதனால, அந்த இடத்துல அவன் தன்னை கர்த்தர் செதுக்குகிறதுக்கு ஒப்பு கொடுக்காதனால, அந்த இடத்துல கர்த்தர் தன்னை உடைத்து உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்காதனால, மீனின் வயிற்றுக்குள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. மீனின் வயிற்றுக்குள் போனதற்கு உருவாக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் தேவ திட்டத்தை விட்டு ஓடணும்னு நினைச்சாலும் சரி, தேவ திட்டத்திற்கு எதிரான திசையில பயணிக்கணும்னு நினைச்சாலும் சரி, கர்த்தர் ஒரு மனிதனை முன்குறித்திருப்பார் என்று சொன்னால், அவன் எந்த திசையில எந்த தரிசிசுக்கு ஓடுவதற்கு அவன் கப்பல் ஏறினாலும் சரி, கர்த்தர் அவனை இழுத்து அவர் தம்முடைய கரத்தில வைத்து அவனை உடைத்து உருவாக்கி தேவ திட்டத்தை அவர் தன்னுடைய ஆதீனத்தில் எழுதியிருக்கிறபடியே அவனை கொண்டே செய்து முடிக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு வருத்தத்துல என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, இந்த திட்டத்தை செய்கிறதற்கு என்னால முடியாது என்று சொல்லி தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தேவ பிரசனத்தை விட்டு விலகி ஓட நினைக்கிறவர்களாக நீங்க நானே இருப்பேன்னு சொன்னா, உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானித்திருந்தாரோ அதை செய்கிறதற்கு இன்னைக்கு யோனாவை போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாம நம்ம அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, என் பேர்ல சீட்டு விழுந்திருக்கு, என் மேலதான் அந்த திட்டம் இருக்கிறது, என்னை கர்த்தர் இதற்கென்று சொல்லி தான் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்திருந்த போதிலும் அறிந்திருந்த போதிலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட இருந்த போதிலும் அதை செய்கிறதற்கு அவர் ஒப்பு கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய கரத்துல ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, இதனை உடைத்து உருவாக்கி சிதைத்து உருமாற்றி செதுக்கி ஆண்டவரே தகப்பனே, நீர் உங்க திட்டத்தை ஆண்டவரே என்னை கொண்டு நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உங்க ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய நினைவாக்கிற கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, நான் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, நீர் என் கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நினைவு கட்டணத்தில் உமக்காக உமக்கு நேராய் திருப்புவதற்காக ஆண்டவரே என்னை நீர் உடைத்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்பா ஆண்டவரே, இன்னும் பேதுருவோட வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா, அவர் எப்படி அந்த வசனத்தினால செதுக்கப்பட்டானோ, வசனத்தினால உருவாக்கப்பட்டானோ, கர்த்தருடைய
நமக்கு நேராக கடந்து வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது, அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை செதுக்குவதற்கு, ஒளியாகிய அந்த வசனம் நாள் நம்மளால படுகிறதற்கு, நம்மை ஒவ்வொரு நாளும் செதுக்கி நம்மை முழு வடிவமாக மாற்றுவதற்கு, அன்னைக்கு பேதுரு விட்டுக் கொடுத்தது போல, இன்னைக்கு நாமளும் விட்டுக் கொடுத்தோம்னு சொன்னா, அவருடைய அவரை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிரியைகளினால எத்தனையோ முறை மறுதலித்திருக்கிறார். எத்தனையோ முறை அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார். அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறார். வெளியில அவரை அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை அவரை மறுதலித்தது நாம அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம். இன்னைக்கு அந்த வசனம் நம்மை செதுக்குகிறதுக்கு, அந்த வசனம் நம்மை உருவாக்குவதற்கு, அந்த வசனம் நம்மை நொறுக்கி உருவாக்குவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, அதுவரை உங்க வார்த்தை என்னை உருவாக்கட்டும், உங்க வார்த்தை என்னை நொறுக்கட்டும், என்னை ஆண்டவரை சம்மட்டியாக அடிக்கட்டும் தகப்பனே. உங்க கரங்கள்ல ஆண்டவரை உருவாக்கப்படுகிறதுக்கு அதிலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உங்க கரங்களால் நொறுக்கப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உங்க கரங்களால் ஆண்டவரே நான் நசுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் உங்கள் ராஜ்யத்துக்கு என்று சொல்லி, நீர் என் கையில திட்டங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு என்று சொல்லி என்னை தகுதிப்படுத்தினப்பா. அதற்கென்று சொல்லி என்னை பிரத்யேகமாக உருவாக்குகிற தகப்பனே. அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக என்னை ஆண்டவரே தகப்பனே நீங்க உருமாற்றும்படியாக செபிக்கிறோம். அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே. அப்பா அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம்னு சொன்னாங்க. இந்த நாள்ல அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை செதுக்கி, அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை உருவாக்க நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, அவரும் நம்மை நம்பி அவர் தன்னுடைய ஆதிரத்துல நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை, அவர் இந்த ராஜ்யத்தினுடைய திட்டங்களை, இந்த ராஜ்யத்தை கட்டுகிற உன்னதமான பணியை நம்முடைய கரத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க, அவரும் நம்மை அவருடைய கரத்துல வைக்கிறதற்கு நொறுக்குகிறதற்கு ஒப்பு கொடுப்போம்னு சொன்னார். அவரும் அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலையில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, நாங்களும் மோசையை போல ஒரு கொலைகாரனை ஆண்டவரே தகப்பனே ஒரு பெரிய கொடூரமான பாவ பின்னணியில இருந்து ஆண்டவரே தகப்பனே அங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அது எப்படிப்பட்ட வனாந்திரமாக இருந்தாலும் சரி தகப்பனே, அதுல எத்தனை ஆண்டுகள் நாங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் சரி ஆண்டவரே, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்குள்ள நாங்க போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் சரி தகப்பனே, அதற்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். அதற்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உங்க ராஜ்யத்தின் பணியை நீர் எங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறதற்கு நாங்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. எங்களை உடைத்து உருவாக்குங்க தகப்பனே. எங்களை ஆண்டவரே தகப்பனை உருக்குலைத்து நீர் உருமாற்றும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. எப்பேற்பட்ட கடினமான பாதையா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தினுடைய திட்டத்தை என் கையில ஒப்பு கொடுக்கிறதற்கு என்னை நீர் எப்படி உருவாக்க வேண்டுமோ, எப்படி வணைய வேண்டுமோ, அப்படி வணைகிறதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கும், எங்களை உடையோ, எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பண்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க திட்டத்துக்கென்று எங்களை பிரத்யேகமாக நீர் எங்களை உருவாக்கும்படியாக செபிக்கிற தகப்பனே. அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அப்படி உடைத்து உருவாக்கி உருமாற்றி ஆண்டவரே உங்க ராஜ்யத்தின் திட்டங்களை கத்தர எங்களுடைய கரங்களை கொடுத்து நீர் பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அப்படி எங்களை பிரயோஜனப்படுத்த போகிறதற்காக, உங்க வார்த்தைகளை அப்படி உருவாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே தகப்பனே உண்மை விட்டு விலகாத, ஆண்டவரை விட்டு உண்மை விட்டு பின்வாங்கி போகாத, உங்க ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு எங்களை விலக்கி கொள்ளாத ஆண்டவரே தகப்பனே ஒரு கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. எங்களுக்கு முன்பாக எங்களை நம்பி நீர் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக எங்களை நம்பி ஆண்டவரே ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்கென்று சொல்லி எங்களை உருவாக்கும், அதற்கென்று சொல்லி எங்களை நொறுக்கும், அதற்கென்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை செதுக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வசனம் என்கிற உங்க வார்த்தை, இந்த ஒளியாகிய வார்த்தை ஆண்டவரே தகப்பனே அணு தினமும் ஆண்டவரே அது எங்களை செதுக்கட்டு தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அதை எங்களை செதுக்கட்டு தகப்பனே. அது நிமித்தமா எங்களுக்கு வலிகள் இருக்கலாம், அது நிமித்தமா எங்களுக்கு காயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்க ராஜ்யத்துக்காக உருவாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே தகப்பனே வழியை பார்த்து ஆண்டவரே இந்த ரத்தத்தை இந்த காயத்தை பார்த்து ஆண்டவரே தகப்பனே அந்த திட்டத்துல ஆண்டவரே நீர் எங்களுடைய கரங்கள் அந்த திட்டத்தை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆண்டவரே
தகப்பனே எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு, உருவாக்குகிறதற்கு நாங்கள் எங்களை உங்களுடைய கரத்துல விட்டுக் கொடுக்காதவர்களாக மாறிவிடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எப்படியா ஆகிலும் உடைய கரத்திலிருந்து ஆண்டவரே அந்த திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வசனங்களை உடைக்கிறதற்கு, உருவாக்குகிறதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வசனங்களை ஆண்டவரே தகப்பனை உருவாக்குகிறதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தினமும் உடைய வார்த்தையினால கத்தரங்களை இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. எங்களை உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. எஸ் லார்ட். நீங்க அப்படியே எங்களை பிரயோஜனப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்களை ஒவ்வொருவருடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.